Hi friends, this is Kaleraj. Welcome to TNPSC Kalay Academy, a free online coaching center. இப்போ நம்ம பார்க்க போறது TNPSC Group 2A தேவையான நடப்பு நிகழ்வுகள் மார்ச் 2017 தான் பார்க்க போறோம். இந்த மார்ச் 2017ல ஆல்ரெடி 5 பார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கேன். அதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து அதோட கண்டினியூஷன். இதுல வந்து மார்ச் 2017 ஃபுல்லா வந்து நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புத்தகங்கள் தான் பார்க்க போறோம். புத்தகம் அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரணாய் வால் அப்படின்றவர் வந்து இண்டிகா a deep natural history of the Indian subcontinent அப்படின்ற புக் வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் வந்து அதுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இந்திய துணைக்கண்டம் அதன் ஆரம்ப காலம் அதை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து திப்ரூபா ஜோதி பேரா, இவங்க வந்து இந்த ரூபா ஜோதி போரா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புக் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து என்ன புக்னா த ஸ்லீப் வால்கர்ஸ் ட்ரீம் எ நாவல் அப்படின்ற புக் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பஜ்ஜல் வஜ்ரஜினி, இவங்க வந்து சோ யூ வாண்ட் டு நோ அபவுட் த என்விரான்மெண்ட் அப்படின்ற புக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா குழந்தைகளுடைய சுற்றுச்சூழல் அவங்களுடைய நேசிக்கும் விதத்தை வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பால் கலாநிதி, இவங்க வந்து இந்திய அமெரிக்க எழுத்தாளர். இவங்க என்ன புக் எழுதியிருக்காங்கன்னா வென் பிரீத் பிகம் ஏர் அப்படின்ற புக் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து நீலிமா தல்மியா ஆதார், இவங்க வந்து த சீக்ரெட் டைரி ஆஃப் கஸ்தூரா அப்படின்ற புக் வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்ல வந்து காந்தியோடைய துணைவியார் ஆகிய கஸ்தூரிபாயை வந்து பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நியமங்கள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மத்திய நீர் ஆணையத்தின் புதிய தலைவர் யாருன்னு பார்க்கலாம். மத்திய நீர் ஆணையத்தின் புதிய தலைவர் வந்து நரேந்திரகுமார் அப்படின்றவர் வந்து மத்திய அரசு வந்து தேர்வு செஞ்சிருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரியல் தொழில்நுட்பம் அதிகாரியா வந்து பணிபுரிஞ்சாரு. அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வர் 9வது புதிய முதல்வராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தேவேந்திர சிங் ராவ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவரோட வயசு வந்து 56. மொத்தம் அவர் வந்து நின்ற 70 தொகுதியில 57 தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்கு. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புதிய தலைவர் 21வது புதிய தலைவராக யோகி ஆதித்யநாத் அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இருந்து 5 முறை வந்து பார்லிமெண்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து அனில் அம்பானி, இந்த அனில் அம்பானி அட்லாண்டிக் கவுன்சில், இது என்ன அனில் அம்பானி அட்லாண்டிக் கவுன்சில் பார்க்கலாம். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் வந்து யாரு, நம்ம அனில் அம்பானி. இவர் வந்து உலக ஆலோசனை நிறுவனமாகிய அட்லாண்டிக் கவுன்சில் வந்து சர்வதேச ஆலோசனை குழுவின் உறுப்பினராக வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அடுத்து இந்திய விலங்குகள் நலவாரிய தலைவராக சரத் இங்கு நோகி, டாக்டர் சரத் சிங் நேகி அப்படின்றவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவ்வாலயத்தின் தலைவராக தமிழகத்தின் இந்த வாலயத்தின் தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தமிழகத்துல தான் இருக்கு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் புதிய நிதி அதிகாரி ஆர்கூர் கண்ணா, துபாயில் நடைபெற்ற இக்கவுன்சில்ல வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த முடிவு வந்து எட்டப்பட்டிருக்கு. அது சர்வதேச சூரிய கூட்டமைப்பின் தலைவராக யாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த சர்வதேச சூரிய கூட்டமைப்பின் முழுநேர தலைவராக யாரு இருக்க போறாங்கன்னா கர்நாடகா மாநிலத்தின் சேர்ந்த IAS அதிகாரியாகிய உபேந்திர திரிபாரதி அப்படின்றவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஐக்கிய நாடுகளின் நுண்ணுயிர் கொல்லி எதிர்ப்பு குழு, இந்த ஐக்கிய நாடுகளின் நுண்ணுயிர்ப்பு கொல்லி எதிர்ப்பு குழு வந்து இந்தியாவும் வந்து சேர்ந்திருக்கு. இக்குழுவின் தலைவராக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து தலைவராக சௌமியா சுவாமிநாதன் அவரை வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 2018, இந்த 2018 கண் பார்வையற்றோர் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டி, இதுல வந்து யாரு தூதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2018 ஜனவரி மாதத்துல பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளில் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில வந்து ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை வந்து விளம்பர தூதராக பாகிஸ்தானின் முன்னாள் அணி தலைவராகிய அஃப்ரேடி தான் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அடுத்து 2017 ICC பெண்கள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் விளம்பர தூதர் யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. இவர் வந்து முன்னாள் நட்சத்திர வீரர் யாரு, நம்ம சச்சின் டெண்டுல்கர். அது JSGPEC உலக வர்த்தக அமைப்பின் நிரந்தர இந்திய உறுப்பினர். உலக வர்த்தக அமைப்பின் இந்திய சார்பில் நிரந்தர உறுப்பினராக
கலந்து கொள்ள ஜே.எஸ். தீபக் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அடுத்து செபி அமைப்பின் புதிய தலைவர் ஐஜஸ் தியாகி. இந்திய பங்குச்சந்தையில வந்து கட்டி காக்கும் செபி அமைப்பு இருக்கு. இந்திய பங்குச்சந்தையே வந்து கட்டி காக்குறது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செபி அமைப்பு. அந்த செபி அமைப்புடைய தலைவராக வந்து ஐஜஸ் தியாகி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கார். சார்க் அமைப்பின் புதிய பொது செயலாளர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அம்ஜத் ஐசன் தியால் அப்படின்றவர் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அடுத்து ஐக்கிய நாடுகளின் அகதியர் அமைப்பின் புதிய பொது தலைவர். இந்த ஐக்கிய நாடுகளின் அகதிகள் அமைப்பின் புதிய பொது தலைவராக நெயில் கெய்மன் அப்படின்றவர் தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது குழு தான் பார்க்க போறோம். இந்த குழுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதிய முகதபை குழு. இந்த பாரதிய முகதபை குழு வந்து ஒரு அறிக்கையை வந்து செலுத்திருக்கு மத்திய அரசு கிட்ட. என்னன்னா நாட்டுல வந்து இடம்பெயர்றாங்களா அந்த இடம்பெயர்வர்களுக்கு சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் முன்னேற்ற ரீதியாகவும் பாதுகாப்பு வந்து அவசியம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மதுகர் குப்தா குழு. இந்த மதுகர் குப்தா குழு வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில வந்து பாதுகாப்பு தொடர்பான அமைக்கப்பட்டுள்ள மதுகர் குப்தா குழு தனது அறிக்கையை வந்து மத்திய அரசிடம் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லை சுவர் எழுப்புவதில் உள்ள சவால்கள் அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி வந்து அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சேகர் குழு. இதுல வந்து ராணுவத்தில் சீர்திருத்தம் மேற்கொள்ள அமைக்கப்பட்ட இந்த குழு வந்து தனது அறிக்கையில வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் வந்து ராணுவத்திலிருந்து மேற்கொள்ளணும். ராணுவத்தில் இருக்கக்கூடிய நிதி மேலாண்மை சீர்திருத்தம் கொள்கை ரீதியா வந்து நம்ம வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பகத்சிங் கேசியாரி குழு. மத்திய ஜனதா எம்பிகள் வந்து இந்த பகத்சிங் கேசியாரி அப்படின்ற குழு வந்து தலைமையில வந்து அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து மத்திய அரசு கீழ் செயல்படும் பிஎஸ்என்எல் அது மட்டும் இல்லாம எஸ்டிஎஸ்என்எல் அப்படின்ற ரெண்டு வந்து ஒன்னு இணைஞ்சா தனியாரோட இந்த நிறுவனம் வந்து நிறைய வந்து லாபத்தை வந்து ஈட்டும் அப்படின்னு வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற திட்டம் தான் பார்க்க போறோம். இந்த திட்டத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேஜஸ்வினி சோசியோ தேஜஸ்வினி திட்டம். இந்த தேஜஸ்வினி அப்படின்னா அதன் விளக்கம் என்னன்னா எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடோசியன்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் யங் உமன் AGW ப்ராஜெக்ட். இது வந்து மத்திய அரசு வயதுக்கு வந்த பெண்களுக்கு மற்றும் இளம் பெண்களுக்கு வந்து இந்த சமூக பொருளாதார பற்றிய ஒரு திட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்தம் வந்து $63 மில்லியன் வந்து மதிப்பில் வந்து கடன் பெற வந்து ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. இத்திட்டத்துல வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் 17 மாவட்டங்கள்ல வந்து முதல்ல வந்து செயல்பட்டிருக்கு. 14 முதல் 24 வயதுடைய இளம் பெண்களுக்கு வந்து உலக வங்கி இந்தியாவில் செயல்படும் முதல் திட்டம் வந்து இதுதான். அடுத்து இதோடைய நோக்கம் என்னன்னா 14 முதல் 24 வயதுடைய இளம் பெண்கள் மேல்நிலை கல்வியை வந்து அடையணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட வேலைக்கான திறனை வந்து பெறணும் அப்படின்றது இதோட முக்கிய நோக்கம். அடுத்து ஹரியானா அரசின் திட்டம் தரிசனம் திட்டம். என்ன ஹரியானா அரசின் தீர்த்த தரிசனம் திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு தாண்டி இருக்கக்கூடிய முதியோர்கள் அவங்களுக்கு வந்து திட்டத்தை வந்து ஹரியானா அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இந்த திட்டத்துல என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய செலவிலேயே வந்து இந்த வயசானவங்களும் வந்து கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நோக்கமா வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து கருதுறாங்க. அடுத்து காமன்வெல்த் அமைப்பின் வீடுகளின் அமைதி திட்டம். என்ன இந்த காமன்வெல்த் வீடுகள் அமைதி திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வன்முறைகளை ஒடுக்கி பெண்களை வந்து உடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறதுக்காக வீடுகளில் அமைதி அப்படின்ற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் இன் த ஹோம் அப்படின்ற ஒரு திட்டம். மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டிற்குள் காமன்வெல்த் உறுப்பு நாடுகளை வந்து குடும்ப வன்முறை முற்றிலும் வந்து ஒடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆபரண மீன்களுக்கான திட்டம்.
மத்திய அரசு 61 கோடி ரூபாய் மதிப்பில் ஆபரண மீன்கள் என தனி புதிய திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் 400 வகையான கடல் ஆபரண மீன்கள் இருக்கு. அதுல வந்து 375 வந்து நன்னீர் ஆபரண மீன் வகைகள். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதன் மூலம் நாட்டில் வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்காக மத்திய அரசு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அடுத்து நீலப்புரட்சி அடைய மிஷன் பிங்கர்லிங், நீலப்பயிற்சி அடையிறதுக்காக மிஷன் பிங்கர்லிங் அப்படின்ற ஒரு இதை வந்து மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்கு. மத்திய வேளாண்மை துறை அமைச்சகம் 52,000 லட்சம் ரூபாய் வந்து மதிப்பிலுடைய இந்திய மீன் வளர்ப்பு ஏற்றுமதிக்காக நீலப்புரட்சி அப்படின்ற திட்டத்தை வந்து இப்ப வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து இதுல வந்து தற்போது 10.79 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருக்கக்கூடியது 2020-2021 ஆண்டு 15 மில்லியன் மெட்ரிக் டன்னாக உயர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீலப்பயிற்சி திட்டத்தை வந்து எடுத்துட்டு வந்தது யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த நீலப்புரட்சி தந்தைய என்று அழைக்கப்படுவர் யாருன்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன் அவர்தான். அடுத்து ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. இந்த ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா RVY அப்படின்னு சொல்லுவாங்க. RVY ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா ஸ்கீம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மூத்த குடிமக்களுக்கு வாழ்வதற்கு தேவையான உபகரணங்கள் அதெல்லாம் வழங்குறது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் யார் வழங்க போறா? மத்திய அரசு. அதுல என்னென்ன வழங்க போறாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இத்திட்டத்துல வந்து நாடு முழுவதும் முதற்கட்டமா வந்து 52,000 மூத்த குடிமக்களுக்கு வந்து 5,20,000 மூத்த குடிமக்களுக்கு வந்து பயனளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சக்கர நாற்காலிகள், அது மட்டும் இல்லாம நடைக்குச்சிகள், மூக்கு கண்ணாடிகள், காது கேட்கும் இயந்திரங்கள் அதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இத்திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க துவக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெல்லூர்ல வந்து துவங்கி வச்சிருக்காங்க. அடுத்து கர்நாடக அரசின் நம் கேண்டீன். இது நம் கேண்டீன் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை தான் கர்நாடகா வந்து அப்படியே காப்பி அடிச்சு நம் கேண்டீன் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. குறைந்த விலை உணவு நிலையங்களை திறக்க கர்நாடக மாநில அரசு வந்து முடிவு செஞ்சிருக்கு. அதை வந்து நம் கேண்டீன் அப்படின்ற பேர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து ஒடிசா அரசின் 189 இலவச தொலைபேசி சேவை உதவி மையம். இந்த ஒடிசா மாநிலம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மாநிலத்தில் சிக்கல்களில் மனமுடிந்தோர், அது மட்டும் இல்லாம மன ரீதியாக பாதிப்பற்றோர் அவங்களுக்குலாம் வந்து 181 அப்படின்ற இலவச தொலைபேசி உதவி மையத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா ஆற்றல் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதன் மூலம் இரு நாடுகளும் ஆற்றல் மேலாண்மை சேர்ந்து செயல்பட முடியும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலக சுகாதார அமைப்பு. இந்த உலக சுகாதார அமைப்பு வந்து தெற்காசிய நாடுகளில் வரும் 2030 ஆண்டிற்கு காச நோய் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல புதிய இயக்க திட்டமாக அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அதுல யார வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் அதுல வந்து இணைஞ்சிருக்கு. இது வந்து எங்க நடந்ததுன்னா புதுடெல்லியில் நடைபெற்ற உலக காசநோய் அமைப்பின் தெற்காசிய நாடுகளின் சுகாதார அமைப்பு மாநாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது. அடுத்து வந்து இதுல கடைசி பாத்தீங்கன்னா உலக உணவு திட்ட அமைப்பு. இத்தாலியில் ரோம் நகரில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் உலக உணவு திட்ட அமைப்பு வந்து புதிய தலைவராக டேவிட் பீஸ்லி அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவர் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. இது வந்து ஐக்கிய நாடுகள் அலையில வந்து புது செயலாளராக அந்தோனியோ கட்டேஸ்ரஸ் அப்படின்றவரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போது மார்ச் 2017 இந்த கடைசியா பார்க்க போறோம். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புயல், சைக்ளோன்ஸ். இது வந்து டெபி சைக்ளோன், அதை பத்தி டெபி புயல் அதுதான் பார்க்க போறோம். இந்த
இந்த டெபி புயல் வந்து எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால நடந்தது. வடகிழக்கு ஆஸ்திரேலியா பகுதியில வந்து மணிக்கு சுமார் 263 கிலோமீட்டர் வேகத்துல வந்து இது வந்து வீசியிருக்கு இந்த டெபி புயல். அப்பகுதியில் வந்து மிகப்பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆஸ்திரேலியால வந்து குயின்ஸ்லாந்து பகுதியில வந்து ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு வந்து இதுதான் அப்படின்னு வந்து கருதப்படுது. இதோட மார்ச் 2017 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் மாசத்துல இருந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து ஒன்லி 20 days தான் இருக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 1 டைம்ஸ் வந்து லிசன் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து நான் குரூப் டி எப்படி வந்து குரூப் டி எக்ஸாம் இன்னும் 20 days தான் இருக்கு. அதுல வந்து முக்கியமா வந்து எந்த பார்ட் வந்து நம்ம படிச்சா நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கீழே தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களும் வந்து கீழே தெரிவிங்க. இல்ல வேற என்ன வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து தெரிவிங்க. Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalairaj signing off. Thank you. நன்றி, வணக்கம்.